நிஜமாவே இந்த பிறந்த நாள் அவருக்கு ரொம்ப விசேஷமான பிறந்த நாள். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வர்ற பிறந்த நாள் இது. பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக கோட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை தாண்டி மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக விஜய் 69 படம் குறித்த ஒரு அப்டேட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவர் பிறந்தநாளை முன்னிட்டு பல படங்கள் ரீரிலீஸ் ஆக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வந்து படங்கள் அவ்வளோக்கா இல்லை தமிழ் சினிமா சைடில் இருக்குது. அதனால் ரீரிலீஸ் படங்கள்லாம் பயங்கரமாக வரவேற்றாங்க. இப்போது மகாராஜா ரிலீஸ் ஆகி நல்ல விதமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படங்களை வந்து கெடுக்கிற மாதிரி இந்த ரீரிலீஸ் பாரம்பரியம் மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 20 நாளைக்கு இந்த படம் ஓடும் அல்லது ஒரு வாரம் ஓடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கணக்குக்காக உலகம் முழுக்க நாங்கள் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு ஒரு கணக்குக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்மகிட்ட நெருங்கி பழகுறாரு, அவர் ஒரு படத்தை கொடுத்து போட சொல்கிறாரு அப்படிங்கும் பொழுது சரி ரைட்டு போடுவோமே, அவருக்காக போடுவோமே. இல்லை ரீரிலீஸ் எப்போவுமே ஆரோக்கியமான விஷயம் இல்லை. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா சார், இப்போது இன்னும் 2 நாட்களில் தளபதி விஜய் அவரோட பிறந்தநாள் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே அவர் பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தில் இருந்து நிறைய நல்லதுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். இந்த வருஷம் அந்த மாதிரி என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கான தகவல்கள் எதுவும் தெரியும்? நிஜமாவே இந்த பிறந்த நாள் அவருக்கு ரொம்ப விசேஷமான பிறந்த நாள். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வர்ற பிறந்த நாள் இது. அதனால் 50வது பிறந்தநாள். ஆமாம், கொண்டாட்டங்கள் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இன்னொன்று ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி அவர் சென்னை எழும்பூரில் இருக்கிற அரசு மகப்பேறு மருத்துவமனைக்கு போய் அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மோதிரம் போடுற வழக்கம் ஒன்று இருக்குது. இந்த முறை அவரே போவாரா அல்லது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் போவாங்களான்னு தெரியல. இந்த முறை அவரே போனார்னா அது ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் வரும். அது நிச்சயமாக அவர் போவார்னு நான் நினைக்கிறேன். மேபி வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வழக்கம் போல் அவருடைய ரசிகர்கள் வந்து அங்கே செய்கிற அன்னதானங்கள், தண்ணீர் பந்தல்கள் இதெல்லாம் நடக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு அவரே போவாரா அப்படின்னா ஒரு டைட்டான ஷெட்யூல் இருக்குது. ஒரு பக்கம் கட்சி வேலைகள் அந்த மாதிரி ஒரு இருக்குது. கோட் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை வந்து நெருங்கி இருக்குது. இதுக்கு அடுத்து 69க்கான அப்டேட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு இடைஞ்சலான ஒரு நிலைமையில் இந்த பிறந்தநாள் அவர் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் கொண்டாடுவாங்க. அதை தாண்டி அவர் எந்த மாதிரி ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. கோட்டு படம் முடிஞ்சிருச்சு, அவருடைய போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, டப்பிங்கையும் பேசி முடிச்சுட்டாரு. அதனால் கோட்டுக்கும் அவருக்கும் இப்போதைக்கு சம்மந்தம் கிடையாது. அரசியல் வேலைகள் மட்டும்தான். அரசியலுக்காக அவர் பல தலைவர்களை சந்திக்கிறாரு, பல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட பல பேரை மீட் பண்ணி தொடர்ந்து இந்த அரசியல் பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு. அது ஒன்று தான் முக்கியமான வேலை. அப்புறம் வந்து முன்னெல்லாம் அவருக்கு வந்து வேளாங்கண்ணி போகிற பழக்கம் ஒன்று இருந்துச்சு. அவருடைய பிறந்த நாளுக்கோ அல்லது வந்து அவருடைய படங்கள் வெளிவரும்போது அங்கே போவார். இப்போ சமீப காலமாக போகிறதில்ல. அதுக்கு முதல் காரணம் வந்து ரசிகர்கள் பெரும் கூட்டம் கூடிடுறாங்க. ஸோ அதுக்காக போகிறதில்ல. முன்னெல்லாம் வந்து ரசிகர்கள் கூடின பிறகும் ஆஃப்டர் கத்திக்கு பிறகு கூட அவர் போயிருக்கார். என்னென்னா ரொம்ப ரகசியமாக அவருடைய வருகையை வச்சுருப்பாங்க. வேளாங்கண்ணியில் பல உள்ள நிறைய கோயில்கள் இருந்துச்சு, சின்ன சின்னதாக இருக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை வந்து கரெக்டாக ரெடியாக வச்சுருப்பாங்க. திடீர்னு வந்து அப்படி வந்து காரில் இறங்கி அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே ஓடிடுவார். ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டங்கிற அளவுக்கு சூழ்நிலை போயிடுச்சு. எங்கே போனாலும் ஒரு பெரும் கூட்டம் வர்றதை அவரால் தவிர்க்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் இந்த பிறந்த நாளைக்கு வீட்டிலேயே இருப்பாரா அல்லது பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாரான்னு தெரியல. இது மாதிரி நிறையா பொதுவாகவே பிறந்தநாள் அவர் வெளியே ஆக்டிவிட்டீஸ், இந்த மக்களை போய் சந்திக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பிறந்த நாளில் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு அடுத்து அந்த அரசியல் கட்சி வேறு ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணுவார். இந்த 12th 10th வந்து மார்க் வாங்கின பசங்களுக்குலாம் போன வருஷம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே வச்சு பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார். அது பேசப்பட்டுச்சு பயங்கரமாக. இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் மட்டும் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து அதோட அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. மேபி பிறந்தநாளில் அமைய வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கப்புறம் எதுவும் ஸ்டெப் எடுப்போம்? இல்லை, பிறந்த நாள் அன்னைக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. 2 நாளாக நடக்குது. நடக்குது உறுதியாக நடக்குது. ஒரே நாள் இல்லாமல் 2 நாளாக பிரித்து பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிளானிங் இல்லாமல் போய் நின்று மாட்டிக்கிட்டார். ரொம்ப நேரம் நின்று ஒரு காலெல்லாம் வலி வந்து எப்படாவது முடியுங்கிற அளவுக்கு எல்லாருமே ஆகிட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து அவ்வளோ கஷ்டம் வேண்டாம், 2ஆக பிரித்து பண்ணுறாங்க. அதில் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக அரசியலுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்கிறதுக்காக. ஆமாம். இன்னொன்று போன முறையே வந்து
அரசியல் தொடர்பாக சில வார்த்தைகள்லாம் அவர் பேசினார். ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படின்லாம் பேசினார். இந்த முறை அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கோட் முடிந்தது. அடுத்து ஒரு படம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபிஷியலாக இந்த பக்கம் வரல. வினோத் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் ரூமர்ஸ் வந்துட்டு என்ன பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் சைடு ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் இப்போ இருந்தே அவர் அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணாருனா தான் அவருக்கு 26 கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அனௌன்ஸ் பண்ணலையே, இதை ட்ராப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் தளபதி விஜய் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இது உண்மையாக அது ட்ராப் செய்யப்படும்? இல்லை, அது ரூமர் தான். அது வந்து உண்மை இல்லை. அது அதற்கான வேலைகளை வினோத் வந்து பண்ணிகிட்டு இருக்கார். திரைக்கதை, அந்த டைலாக்கெல்லாம் ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து 2026 இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஒரு படத்துக்கு கால் ஷீட்டுங்கிறது 60 நாள் கொடுக்க போகிறாரு. மற்ற நாள்லாம் சும்மா தானே இருக்க போகிறாரு. அதனால் இந்த படம் வந்து அவருடைய அரசியல் வேலையை அப்படி லாக் பண்ணிடும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படி அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த படத்தில் உறுதியாக நடிப்பார். லாக் செஞ்சிடுங்கிறத தாண்டி இதை இப்போது அடுத்து வர அரசியலுக்கு இவரை வச்சு எதுவும் அரசியல் நடந்துருமா பாருங்கள். இப்போ அடுத்து கூட அவர் மக்களை வந்து சந்திக்காமல் இன்னும் 2 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படத்தில் வந்து கமிட்டாகி அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி அவர் நினைக்க மாட்டாரா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் அரசியலில் வந்து பழி போடுவதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பழியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரேடியாக ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு, ஒரு கொலை குற்றச்சாட்டு அல்லது ஒரு பாலியல் ரீதியான ஒரு அசிங்கம், இதெல்லாம் தான் நீங்கள் பயப்படணும். மற்றபடி ஒரு நடிகர் அவர் படத்தில் நடிக்க போகிறாருங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கே நிறைய பேர் பயப்படாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் தான் அரசியல் பாடம். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிறந்தநாளுக்கு கண்டிப்பாக கோட் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களை தாண்டி மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது. என்ன மாதிரியான அப்டேட்? இந்த கோட் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் வெளியிடுறாங்க. அதுவும் விஜய் பாடின பாடலாகவே வெளியிடுறாங்க. அதுதான் அதோட பிறந்தநாள் அப்டேட். டீசர் அந்த மாதிரி எதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, இந்த செகண்ட் சிங்கிள் மட்டும்தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. அநேகமாக விஜய் 69 படம் குறித்த ஒரு அப்டேட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த படம் ட்ராப்புன்னு. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர்னு எதையாவது ஒன்று போட்டு படத்தை டைட்டில் வைக்க வாய்ப்பு இல்லை. டைரக்டர் பேர் விஜய் அது மாதிரி போட்டு ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. காஸ்ட் அண்ட் க்ரூ மட்டும். ஆமாம், அது மட்டும் வாய்ப்பு. அதே மாதிரி அவர் பிறந்தநாளை முன்னிட்டு பல படங்கள் ரீரிலீஸ் ஆக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி ரீரிலீஸ் ஆகுது, போக்கிரி, அதே மாதிரி கத்தியும் ஆகுது, அப்புறம் அழகிய தமிழ் மகனும் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் வந்து படங்கள் அவ்வளோக்கா இல்லை தமிழ் சினிமா சைடில் இருந்து. அதனால் ரீரிலீஸ் படங்கள்லாம் பயங்கரமாக வரவேற்றாங்க, மக்களும் வரவேற்றாங்க, தேட்டர் ஓனர்ஸும் வந்து வரவேற்றாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா, கருடன் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து வெற்றி படமாக ஆச்சு. இப்போ மகாராஜா ரிலீஸ் ஆகி நல்ல விதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்க நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இந்த மாதிரி இந்த படம்லாம் ரீரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படங்களை வந்து கெடுக்கிற மாதிரி இந்த ரீரிலீஸ் பாரம்பரியம் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மக்களிடையிலேயும் ஒரு வருத்தம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் தியேட்டருக்காரங்க வந்து எப்போவுமே ரொம்ப உஷாராக இருப்பாங்க. இப்போ மகாராஜா ஓடுற தியேட்டரில் துப்பாக்கி போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தை தடுத்து நிறுத்திட்டு திருப்பி அதை மறுபடியும் போட்டோம்னா மக்கள் வந்து கண்டினியூவாக ஓடுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அது இல்லாத சில திரையரங்குகள் இருக்கும் இல்லையா, சில சிங்கிள் தியேட்டர் இருக்கலாம், அல்லது மல்டிப்ளெக்ஸில் எங்கேயாவது ஒரு காட்சியாக போடலாம். இப்போ தொடர்ந்து வந்து ஒரு 20 நாளைக்கு இந்த படம் ஓடும் அல்லது ஒரு வாரம் ஓடும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அன்றைக்கி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு கணக்குக்காக உலகம் முழுக்க நாங்கள் இவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஒரு கணக்குக்கு இவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுவே தவறு தான். இப்போ விஜய் வந்து இதில் தலையிட்டு அல்லது விஜய் மேனேஜரை சம்மந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு ஏங்க வதவதன்னு ஒரே நாளில் 4 படம் ரிலீஸ் பண்ணால் 4மே பெருசாக கூட்டம் இல்லைன்னா யாருக்கு அது அசிங்கம்? அதனால் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஏஎம் ரத்னம், அதான் ஏஎம் ரத்னம் கில்லி ரிலீஸ் பண்ணார், பெரிய கலெக்ஷன் எடுத்தார், அவ்வளோ பெரிய கூட்டம் தியேட்டரில் ஃபுல்லாக ஓடிச்சு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரே ஒரு படம் வருது அப்படின்னா அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு லாபம் வரும். எல்லாருமே ஒரு படத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஜய்க்கும் பெருமையாக இருக்கும். சும்மா வதன்னு படங்கள் அங்கங்கே போட்டு எதுக்குமே கூட்டம் வராமல் போச்சுன்னு வச்சுங்களேன், அது அவருக்கு தானே கெட்ட பேர். ஸோ அதெல்லாம் அவர் முன்னாடியே சரி பண்ணியிருக்கலாம். பட் காலம் கடந்துருச்சு, ஒரு நாள் தானே இருக்குது, கஷ்டம் இல்லை. இந்த ரீலீஸ் பண்ணுறது, இந்த படத்தோட புது படம் வந்துட்டு இருக்குல்ல, இதை யார் முடிவு பண்ணுவாங்க? இந்த படம் வந்துக்கிட்டு இருக்கு, இது ரீரிலீஸ் பண்ணலாம், இதை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சா கூட அது யார் கையில் இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இல்லைங்க, அப்படி கிடையாது. தியேட்டருக்காரங்க வந்து ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. ஓகே. இப்போ ஒரு நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் அந்த விநியோகஸ்தர் அப்ரோச் பண்ணுறாரு, ஒரு 50 தியேட்டரில் போடலான்ட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 50 தியேட்டரை அவர் அப்ரோச் பண்ணும்பொழுது, ரைட்டுங்க போடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே. இது வந்து விநியோகஸ்தருக்கும் தியேட்டருக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொன்று, இவங்க நீண்ட காலமாக தியேட்டர்களோட ஒரு உறவில் இருப்பாங்க. அவருக்காக சில விஷயங்கள் செய்வாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்மகிட்ட நெருங்கி பழகுறாரு, அவர் ஒரு படத்தை கொடுத்து போட சொல்கிறாரு அப்படிங்கும் பொழுது, சரி ரைட்டு போடுவோமே, அவருக்காக போடுவோமே அப்படின்னு இறங்கி வருவாங்க. ஆனால் ஒரு 2 புது படம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் மகாராஜா படமும், அது என்ன படம், இன்னொரு படம் கருடன், இந்த 2 படமுமே எல்லாமே இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்களும் வந்து இருக்குது. இப்போ இந்த படங்கள் தியேட்டரில் ஓடுதுன்னு வைங்களேன், இப்போ அவங்களே சொல்லுவாங்க, சார் ஏற்கனவே படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இது போகுது போகல அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் வந்து அளவோட ஒரு 2 ஷோ வேணா தரோம் சார், அதோட முடிச்சுக்கிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து இந்த படத்தை கெடுத்துருமான்னா நிச்சயமாக கெடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா தமிழ் சினிமா? ரீரிலீஸுங்கிறது இல்லை, ரீரிலீஸ் எப்போவுமே ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா என்றைக்கோ ஜெயித்த படத்தை நான் திரும்ப போட்டு இங்கே ஒரு கலெக்ஷனை பார்ப்பேன் அப்படின்னா புது படைப்பாளிகள் வர்றதே வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 படம் அப்படியே கிடக்கு, அண்டர் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கிடக்கு, ரிலீஸ் ஆகாமல் கொஞ்சம் கிடக்கு, சென்சார் வாங்கி கொஞ்சம் கிடக்கு. ஸோ இப்படி கிடக்கு ஒரு 200 படம். இதோடைய கதி என்ன வருது? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் தானே அந்த படங்களும் வரும். அப்போ டோட்டலாக கதை உடைச்ச மாதிரி ஆயிரும் ரீரிலீஸுங்கிறது. அது வந்து எந்த காலத்துலையும் என்கரேஜ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசவும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி சிறப்பான கருத்துக்களை பதிவு பண்ண வைக்கிறதுக்கு நன்றி.